எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா அது ஏதோ வக்கீல்கள் மட்டும் படிக்கிற ஒரு புக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அது நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி. ஆமாங்க, அந்த ஒப்பந்தத்தோட விதிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு நாடு அதோட மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குது, பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது? இந்த கேள்விக்கு நம்ம அரசியலமைப்பு ஒரு சூப்பரான பதில கொடுக்குது. ஏன்னா அது வெறும் சட்டப்புத்தகம் மட்டுமில்ல, அது அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையேயான ஒரு உறவுக்கான ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இது ஒரு உயிருள்ள விதி புத்தகம். இதுல கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யணும், பதிலுக்கு ஒரு சிட்டிசனா நாம நாட்டுக்கு என்ன செய்யணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. சரி, வாங்க இந்த கான்ட்ராக்ட கொஞ்சம் டீடைல்டா பாப்போம். முதல்ல இந்த ரூல் புக் எப்படி உருவாச்சுன்னு ஒரு சின்ன ஹிஸ்டரி. அப்புறம் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கிற கேரண்டியான உரிமைகள் என்னென்ன, கவர்மெண்டோட இலக்குகள் என்ன, கடைசியா நம்ம கிட்ட இருந்து இந்த நாடு என்ன கடமைகளை எதிர்பார்க்குதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். எல்லா ரூல் புக்குக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற இந்த முக்கியமான பகுதிகள் எல்லாம் எப்படி எப்போ உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இந்த எல்லா முக்கியமான அம்சங்களும் ஒரே நாள்ல வரல. பாருங்க, 1949ல உரிமைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வந்துடுச்சு. ஆனா நம்மளோட கடமைகள் எப்ப சேர்த்தாங்க தெரியுமா? 1976ல எமர்ஜென்சி சமயத்துல தான். அதுக்கப்புறம் 2002ல தான் கல்வி சம்பந்தமான 11வது கடமையும் சேர்த்தாங்க. இது என்ன காட்டுதுன்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டம் காலத்துக்கேத்தா மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த கான்ட்ராக்டோட முதல் பார்ட்டுக்கு வருவோம். அதாவது கவர்மெண்ட் நமக்கு என்ன கேரண்டி கொடுக்குது. இதெல்லாம் சும்மா வெறும் வாக்குறுதி கிடையாதுங்க. சட்டப்படி நாம கோர்ட்ல போய் கேட்டு வாங்கக்கூடிய உரிமைகள். நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 3ல தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஜஸ்டிஷியபிள், அதாவது கோர்ட் மூலமா நம்மால இதை அமல்படுத்த முடியும். ஒருவேளை உங்க அடிப்படை உரிமை மீறப்பட்டா நீங்க நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல ஹை கோர்ட்டுக்கோ போய் உங்க நீதியை கேட்கலாம். இதுதான் இந்த உரிமைகளோட உண்மையான பவர். ஆனா ஒரு நிமிஷம், இந்த உரிமைகளுக்கு எல்லையே இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பொது நலனுக்காக கவர்மெண்ட் சில நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, சில உரிமைகள் இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா சில உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். சரி, ரைட்ஸை பத்தி பார்த்தாச்சு. இப்போ கவர்மெண்டோட டு டூ லிஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் தான் நம்ம நாட்டோட நீண்டகால லட்சியங்கள். கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 4ல இருக்கிற இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து டோட்டலி வேற. இதை அமல்படுத்த சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்போ இது எதுக்கு இருக்குன்னு கேக்குறீங்களா? இது ஒரு காம்பஸ் மாதிரி. கவர்மெண்ட் புதுசா சட்டங்கள் கொண்டு வரும்போது சரியான பாதையில போறதுக்கு உதவுற ஒரு மாரல் கைடு இது. இந்த வரிய நல்லா கவனிங்க. கோர்ட் மூலமா இது செயல்படுத்த முடியாட்டாலும் நாட்டின் ஆட்சிக்கு இதுதான் அடிப்படைன்னு நம்ம அரசியலமைப்பே சொல்லுது. பாத்தீங்களா, சட்டப்படி இது கட்டாயம் இல்லதான். ஆனா ஒரு நல்ல கவர்மெண்ட்னா இந்த இலக்குகளை நோக்கி தான் வேலை செய்யணும். அதை வச்சுதான் அவங்களோட வெற்றியை நாம அளவிட முடியும். இப்போ நாம இந்த கான்ட்ராக்டோட 3வது ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ ஒரு சிட்டிசனா நாம நாட்டுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம். பார்ட் 4A தான் சிட்டிசனா இருக்கிற நமக்கான கடமைகளை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மாதிரியே இதையும் சட்டப்படியா அமல்படுத்த முடியாது. இதெல்லாம் ஒரு இந்திய குடிமகனா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட கடமைகள்ல சில உதாரணங்களை பாருங்களேன். சமூக ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கணும், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அறிவியல் மனப்பான்மையோட இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. கடைசியா ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க குழந்தைங்களுக்கு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுங்கிறதும் ஒரு முக்கியமான கடமையா சேர்க்கப்பட்டுச்சு. இந்த டேபிள் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. ரைட்ஸ் அதை கோர்ட் மூலமா செயல்படுத்தலாம், ஆனா டியூட்டிஸ் முடியாது. ரைட்ஸ் இங்க இருக்கிற வெளிநாட்டவர்களுக்கும் உண்டு, ஆனா டியூட்டிஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். சிம்பிளா சொல்லணும்னா, ரைட்ஸ் என்னது கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற கேரண்டி, டியூட்டிஸ் என்னது நாம நாட்டுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த உரிமைகள், நெறிமுறைகள், கடமைகள் இதெல்லாம் தனித்தனி விஷயங்கள் கிடையாது. இந்த 3 ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு அருமையான பேலன்ஸை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டோட இந்த பார்வை ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உரிமைகளும் நெறிமுறைகளும் ஒன்னுக்கு ஒன்னு காம்ப்ளிமெண்ட்ரி. அதாவது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்க ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து தான் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. இந்த முழு கான்ஸ்டிடியூஷனல் கான்ட்ராக்டையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க. ரைட்ஸ் அன்னது நீங்க கேரண்டியா வாங்குறது.
பிரின்சிபல்ஸ் என்னது நாம எல்லாரும் சேர்ந்து அடைய வேண்டிய கோல்ஸ். டியூட்டிஸ் என்னது அந்த கோல்ஸ் அடைய நீங்க செய்யற கான்ட்ரிபியூஷன். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். உரிமைகள் அப்படின்றது நாம வாங்குறது, கடமைகள் அப்படின்றது நாம கொடுக்கறது. சரிதானே? அப்போ இந்த பேலன்ஸ் இன்னைக்கு சரியா இருக்கா? இந்த மாபெரும் தேசத்தோட ஒப்பந்தத்துல ஒரு குடிமகனா உங்களுடைய பங்கு என்ன? யோசிச்சு பாருங்க.